ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராப் வந்து 6 மூவ்ஸில் நம்ம செக்மேட் பண்ண போகிற ஒரு ட்ராப் வந்து பார்க்க போகிறோம். இந்த ட்ராப் வந்து கேரகான் டிஃபென்ஸில் கர்பாவ் வேரியேஷனில் அரைஸ் ஆக போகுது. ஒயிட் வந்து கேம் வந்து E4 வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, பிளாக் வந்து C6 ரிப்ளை பண்ணுவாங்க. நம்ம D4 போட போகிறோம், அதுக்கப்புறம் அவங்க சென்டரை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நைட்டை வந்து டெவலப் பண்ண போகிறோம். நைட்டை டெவலப் பண்ணி நம்ம சென்டரை சப்போர்ட் பண்ணுறோம். அவங்க கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நம்ம நைட்டால் ரீகேப்சர் பண்ண போகிறோம். இப்படி ரீகேப்சர் பண்ணதுக்கப்புறம் இங்கே நிறையா மெயின் மூவ்ஸ் இருக்குது. பட் இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி கர்பா வேரியேஷனாக நைட்டை D7 போட்டு இந்த நைட்டை டெவலப் பண்ணும்போது பான் வந்து டபுள் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். பட் இங்கே நம்ம ஒரு அன்யூஷுவலான ஒரு மூவ் வந்து விளையாட போகிறோம். ஜென்ரலாக வந்து ட்ராப் அப்படின்னு சொல்லும்போது அன்யூஷுவல் மூவ் தான் வந்து விளையாடுவாங்க. அந்த அன்யூஷுவல் மூவ் தான் குயின் டு E2. ஸோ குயின் டு E2 வந்து இன்டெரக்டாக E7 பானை கிங்கோட பின்னாக இருக்குது ஆர் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதை தெரிஞ்சுக்காமல் நைட் F6 போட்டால் பிரச்சனை ஆகிடும். அப்போ எஸ்கேப் ஆகிறதுக்கு பான் டு E6 போடலாம். பட் அவங்க வந்து டெவலப்மெண்ட் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவங்க நைட் F6 விளையாண்டாங்க அப்படின்னா தென் நைட்டை வந்து D6 வச்சு ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்மதர் செக்மேட் வந்து பண்ண முடியும். ரொம்ப குயிக்கான செக்மேட்டு. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்கள்ட்ட ஈஸியாக வந்து ஒர்க் ஆகும். இது பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ட்ராப். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு குயிக் ட்ராப்பில் சந்திக்கலாம்.